யாரம்யா பவித்ரா ஒரு பையன் எடுத்துன்னு வந்தானேடா நோடி எவ்வளோ சொன்ன கட்டிட்டியா தருண் நீங்க தருண் டோரா உனக்கு நல்லா இருக்கா? மொட்டை அடிச்சு ஜாலியா இருக்கா? ஓகேவா? ஜில்லுன்னு இருக்கா? அப்ப சாப்பாடு இன்னும் 2 தட்டு இறங்குன்றியா? ஜில்லுனுக்கு இது நல்லா இருக்குதுன்றி விழுந்து கும்பிடு கும்பிடு. சரி வா நீ வா. வா 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 வா. மம்மி பாரு. ஓகே சொல்லு. ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் காலையிலே ரெடியாகி கோயிலுக்கு வந்துட்டு அர்ச்சனை தட்டு மாலை எல்லாமே வாங்கின்னு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் சாமியை பார்க்குறதுக்கு க்யூவில் நின்னோம். ஒரு 1/2 hour ஆச்சும் நாங்கள் வெயிட் பண்ணி தான் சாமியை பார்த்தோம். நாங்கள் போகிற டைமில் பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் நின்றுட்ருந்தோம் எல்லாருமே. அதுக்கப்புறம் சாமியெல்லாம் சூப்பராகவே நான் எதிர்க்க நல்லாவே பார்த்தேன். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்னிங் டிஃபன் வந்து ஆப்போசிட்லேயே ஒரு ஹோட்டல் இருந்தது. அந்த ஹோட்டலில் தான் எல்லாருமே சாப்பிட உட்காந்துட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அணைக்கட்டு தாண்டி ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸில் வந்து சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். எல்லாமே ஆளுக்கு ஒவ்வொரு டீம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை. அக்கா மீன் க்ளீன் பண்ணால், அக்கா மருமக வந்து இந்த கட் பண்ணுற வேலை எல்லாமே பண்ணி கொடுத்தா. அக்கா பொண்ணு ராசாத்தி அவள் தான் வந்து எங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துருந்தா. நான் வந்து சிக்கன் கிரேவி பண்ணின்னு இருந்தேன். சிக்கன் கிரேவி, ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் நான் வந்து செஞ்சுன்னு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் செய்கிற கேப்பில் எல்லாருமே பசங்க எல்லாருமே வந்து ஜாலியாக அங்கே ஆப்போசிட்டில் ஒரு தண்ணி ஆறு மாதிரி இருந்துச்சு, ஏரி. அங்கே போய் எல்லாமே விளையாடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாமே செஞ்சு வச்சிட்ட பிறகு வந்து ரெடியாகி சாப்பிட்டாங்க. அந்த இடமே அவ்வளோ சூப்பராக பீஸ்ஃபுல்லாக இருந்தது. காத்தோட்டமாகவும் இருந்தது. அந்த ஏரி அங்கே தான் இருக்குது, நான் காட்டுறேன்ல, அங்கே தான் இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. தண்ணிலாம் க்ளீனாக எல்லாருமே விளையாட போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு குளிச்சுட்டு மறுபடியும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் பிளெயின் பிரிஞ்சி தான் செஞ்சுருந்தோம். என்ன ரீசன் பார்த்திங்கன்னா, அக்கா பையன் மாலை போட்டிருந்தா. ஸோ 4 பேர் சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து பிளெயின் பிரிஞ்சி, சிக்கன் கிரேவி, ஃபிஷ் ஃப்ரை தான் செஞ்சுருந்தோம். வந்ததுலேருந்து எல்லாரும் ஹாய் தான் சொல்கிறேன்.
எல்லாமே ரெடி பண்ணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் பேக் பண்ணி வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.